வணக்கம் மக்களே, இன்னைக்கோட நம்ம வெயிட் கெய்னிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி 32 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணல. ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஃபெஸ்டிவல் வேறு வந்துச்சு. ஸோ இதில் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. சாரி ஃபார் தட். ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா லெக் ஒர்க் அவுட் தான் கவர் பண்ண போகிறோம். எப்பவும் போல வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஸ்குவாட்ஸ் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸ்குவாட்ஸில் நீங்கள் வெயிட் வச்சு ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்டி பாரில் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் வச்சு ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. நாங்கள் எப்பயுமே ஸ்குவாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கம்மியாக போட்டாலும் டீப் ஸ்குவாட் தான் போடுவோம். ஹாஃப் ஸ்குவாட் எப்பயுமே போட மாட்டோம். மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடுவோம். எப்பவுமே டீப் ஸ்குவாட் போடும்போது நீங்கள் வெயிட் போடுறீங்களோ இல்லையோ பின்னாடி ஒரு ஆளை சப்போர்ட்க்கு நிற்க வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு டைம் தனியாக போட்டு கால் ஸ்லிப் ஆகி பின்னாடி விழுந்திருக்கேன். செகண்ட் கிளாஸாக எக்ஸ்டென்ஷன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரை உங்களால் முடிஞ்ச வெயிட்டை மசிலில் கான்ட்ராக்ட் ஆகிற மாதிரி புஷ் பண்ணுங்க. ஓவர் வெயிட் போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு முட்டி வலிக்குமே தவிர மசிலில் ஓவரால் லோட் ஆகாது. அப்படி நீங்கள் வெயிட் புஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்போர்ட்க்கு ஒரு ஆளை கூட நிப்பாட்டிக்கோங்க. தேர்ட் கிளாஸாக பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருமே மேக்ஸிமம் லஞ்சஸ் டம்பிளில் தான் போடுவாங்க. பட் இந்த வேரியேஷன் போடும்போது எங்களுக்கு நல்லாவே மசிலில் விளையிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுலேருந்துவே நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்சஸ் பிகினிங்கில் நம்ம போடும்போது நம்மளுக்கு ஸ்டேபிளாக நிற்க முடியாது. ஒரு மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட ஆடிட்டு இருப்போம். பட் கொஞ்ச நாள் பழகிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். ஸோ லஞ்சஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த ஒரு மசிலையுமே டார்கெட் பண்ணும்போது நீங்கள் எடுத்த உடனே வெயிட் அதிகமாக புஷ் பண்ணாதீங்க. கம்மியான வெயிட்டில் ஸ்டேபிள் அண்ட் ஸ்டெடியாக போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் வெயிட் புஷ் பண்ணுங்க. ஃபைனலாக காஃப் ரைஸ் போட்டு இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 4 வேரியன்ட் தான் கவர் பண்ணியிருக்கோம். லெக் ஒர்க் அவுட்டை வீக்லி ட்வைஸாக ஸ்பிட் பண்ணிட்டோம். பிகாஸ் ஒரே நாளில் எல்லா மசிலையும் ட்ரெயின் பண்ணி மறுநாள் சுத்தமாக எந்திரிக்க முடியாமல் போயிடுது. ஸோ தட் வீக்லி ட்வைஸாக ஸ்பிட் பண்ணிக்கிட்டோம். நம்ம மற்ற மசில்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். பட் லெக் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படி கிளம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம வார்ம் டவுன் பண்ணிட்டு கிளம்புறது ரொம்பவே முக்கியம். வார்ம் அப் எவ்வளோ பண்ணுறோமோ அதே மாதிரி லெக் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வார்ம் டவுன் பண்ணிட்டு கிளம்புங்க. ஓகே மக்களே, நம்மளோட வீடியோ வேற புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.